ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா அடுத்த 5 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன். நான் கண்டினியூ 5 மார்க் சொல்லிட்டே இருக்கேன். ஏப்ரல் 2023 கொஸ்டின் பேப்பரில் பிகாம் கொஸ்டின் பேப்பர். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது டிமாண்ட் சப்ளை வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது டிமாண்ட் சப்ளை வேல்யூ வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் 1-1 இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஸோ அது ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வருது. அது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்டு ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது தியரி கொஸ்டின் நீங்கள் நெட்டில் போட்டாலே வரும். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் கேம் தியரியில் கேட்டிருக்கான். ஸோ இதை நான் இது இங்கேயே போடலாம். ஸோ நான் தனியாக எடுத்து போடுறேன். சால்வ் த 2% ஜீரோ சம் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமில் 3 கான்செப்ட் இருக்குது. நான் யூடியூப்ல ஆல்ரெடி கேம் தியரி ப்ராப்ளம் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல், அடுத்தது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் மிக்ஸி ஸ்ட்ராட்டஜி மெத்தடாக இருக்கும். மிக்ஸி ஸ்ட்ராட்டஜி மெத்தட் சொல்லி போட்டிருப்பேன். அடுத்தது டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி, ரோ வைஸ் எந்த ரோ சின்னதோ அதை கேன்சல் பண்ணும். காலம் வைஸ் எது பிக் அது டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட் லாஸ்ட்ல வரும். 2 ரோ நிறைய காலம்ஸ் இருக்கும், 2 காலம் நிறைய ரோ இருக்கும். அப்படி இருந்தால் 2/n மேட்ரிக்ஸ், n/2 மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அது 10 மார்க்ல மேக்ஸிமம் டைம் கேட்பாங்க. ஆனால் பிகாம்க்கு 3 வாட்டியும் கிராஃபிக்கல் மெத்தடே கேட்கல. வெரி சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. ஸோ எல்லாம் அந்த மிக்ஸி ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல் இந்த ப்ராப்ளம் போடணும். ஸோ கொஸ்டினில் பார்த்துருக்கீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் நான் நீங்கள் இதை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வெப்சைட்ல போய் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த சப்ஜெக்ட் கூட டைப் பண்ணாலும் இந்த கொஸ்டின் வந்துடும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதை லிங்கை காப்பி பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபலில் நான் எப்படி சால்வ் பண்ணுற பாருங்க. ஸோ அவங்க பிளேயர் ஏ பிளேயர் பி என்ன கொடுக்குறாங்களோ, ஸோ நீங்கள் அந்த மேட்ரிக்ஸ் எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 18. ஸோ அந்த பிளேயர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏக்கு பதிலாக நான் என்னது ஃபர்ஸ்ட் நான் நம்பர்ஸ் எழுதுறேன். 15, 2, 3, 6, 5, 7, -7, 4, 0. ஸோ இதுதான் அந்த நம்பருக்கு நினைக்கிறேன். 15, 2, 3, 6, 5, 7, -7, 4, 0. ஓகே, ஸோ இங்கே பிளேயர் ஏன்னா இங்கே A1, A2, A3. பிளேயர் பி மேலே B1, B2, B3 போட்டுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸிமம் மினிமேக்ஸ் பிரின்சிபல் அந்த மெத்தட்ல போட போகிறோம். யூ ஹேவ் டு டூ திஸ் ப்ராப்ளம். மேக்ஸிமின் மினிமேக்ஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இட் இஸ் a fuse strategy problem. ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அது ரோ வைஸ், அதாவது ரோ வைஸ் இங்க ரோ மினிமா இந்த சைட்ல இங்க ஹெட்டிங் ரோ மினிமா வேற கலர்ல எழுதுறேன். ரோ மினிமான்னு போட்டுக்கோங்க. ரோ மினிமா இங்க டவுன்ல கீழே காலம் மேக்சிமா, காலம் மேக்சிமான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது ரோ வைஸ் மினிமம் நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ ரோ வைஸ் மினிமம் நம்பரை ரவுண்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா 15, 2, 3 இதுல மினிமம் நம்பர் என்னது சர்க்கிள் பண்ணிட்டு அந்த நம்பர் அப்படிங்க எழுதுங்க. ஓகே, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரோல அதாவது கேம்ல வெரி ஈஸி, இதுதான் மேக்ஸிமம் டைம் கேக்குறாங்க. ஸோ ரோ வைஸ் ஸ்மால் நம்பர் 2. சப்போஸ் 2 2 இருந்தா 2 2யும் சர்க்கிள் பண்ணி இங்க 2 எழுதுங்க. ஓகே, இப்போ அடுத்த ரோல பாத்தீங்கன்னா 6, 5, 7ல ஸ்மால் நம்பர் 5 ரவுண்ட் பண்ணிட்டேன், அந்த 5 இங்க எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த தேர்ட் ரோல -7, 4, 0 இதுல ஸ்மால் நம்பர்னா நெகட்டிவ் தான் ஸ்மால் நம்பர். சப்போஸ் -7, -10 இருந்தா அப்போ -10 தான் ரொம்ப ஸ்மால் நம்பர். அதாவது லெஃப்ட் சைட்ல நம்ம கிராஃப்ல -7, -10 லெஃப்ட் சைட்ல போயிட்டே இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல எது பெருசா இருக்கோ அதுதான் ரொம்ப ஸ்மால் நம்பர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துல -7 இதுதான் ஸ்மால் நம்பர், அதை நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ரோ வைஸ் ஸ்மால் நம்பர். ஸோ ரோ வைஸ் ஸ்மால் நம்பரை இது ரோவா சர்க்கிள் பண்ணி அதை அப்படியே ரைட்ல எழுதிக்கோங்க. இப்போ காலம் வைஸ் பாருங்க. காலம்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும், அப் டு டவுன், மேல இருந்து கீழே பார்க்கறது காலம்ஸ். இப்போ இந்த காலம் வைஸ் பிகர் நம்பர். ஸோ காலம் வைஸ் பிகர் நம்பரை ஸோ அதை வேற கலர்ல போடுறேன். அதை பாக்ஸ் போட்டு கீழே எழுதுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல பாத்தீங்கன்னா பிகர் நம்பர் 15, 6, -7 பிகர் நம்பர் 15. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த 15 கீழே அப்படியே எழுதிக்கோங்க. 15 ரைட் இட் டவுன். ஸோ அடுத்த காலம்ல பிகர் நம்பர் பாத்தீங்கன்னா 2, 5, 4. ஸோ 5 தான் அகைன் பிகர், ஆல்ரெடி அது ரோ. ஸோ அதனால அதை திருப்பியும் அதுக்கு மேல ஒரு பாக்ஸை போட்டுட்டு ஸோ அந்த 5 ரைட் இட் டவுன். 5 அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காலம்ல 3, 7, 0 எது பிகர் நம்பர்னா 7. ஸோ அந்த 7க்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த 7 அப்படியே கீழே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ரோ வைஸ் ஸ்மால் நம்பரை எழுதணும். நிறைய பேர் அப்படியே எழுதிருப்பாங்க, நான் அப்படியே சர்க்கிள் பண்றேன். ரோ வைஸ் சின்ன நம்பரை சர்க்கிள் பண்ணி அதை அப்படியே ரைட் சைடு எழுதிக்கோங்க சர்க்கிள் பண்ணும்போது. காலம் வைஸ் பிகர் நம்பர் ஃபர்ஸ்ட் காலம்ல 15. ஸோ பாக்ஸ் போட்டுட்டு கீழே ஸ்கொயர் பாக்ஸ் போடணும். அடுத்த காலம்ல பிகர் நம்பர் 5 ஆல்ரெடி சர்க்கிளா இருந்தாலும் அதுக்கு மேலதான் பாக்ஸ் போடணும், போட்டுட்டு 5 கீழே. அடுத்த காலம்ல 3, 7, 0ல 7 தான் பிகர், அது பாக்ஸ் போட்டு கீழே போடணும், போட்டுட்டு
இப்போ என்ன பண்ண இது முடிச்சிட்ட பிறகு ஸோ இதை பார்த்து நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இந்த பாக்ஸும் சர்க்கிளும் எந்த நம்பர்ல வருது பாருங்க, இந்த சம்ல பாருங்க, பாக்ஸ் சர்க்கிள் எந்த நம்பர்ல வருது, 5 வருது. அந்த 5 தான் நம்மளோட ஆன்சரு. ஓகே, பட் ஆனா நம்ம இப்படி எழுதும், எப்படி எழுதணும்னா மேக்ஸிமின் ஈக்குவல் எழுதுவோம். மேக்ஸிமம் என்னன்னா நம்ம ரோல் எல்லாம் மினிமம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுல எது பெரிய நம்பர்? ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிகர் நம்பர் என்னது? ஸோ இந்த மேக்ஸிமம் நம்பர் அதாவது ரோல 2, 5, -1 3 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 3 நம்பர் இதுல எது பிகர்? அதாவது மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் சொல்லுவாங்க. இந்த 3 நம்பர் எது பிகர்னா 5. ஸோ அந்த 5 தான் மேக்ஸிமம் நீங்க எழுதணும். ஓகே, அடுத்து மினிமேக்ஸ். மினிமேக்ஸ் ஈக்குவல்னா இப்போ காலம் மேக்ஸ்னு சொல்லிட்டு கீழே கண்டுபிடிச்சிருக்கீங்களா, கீழே இந்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா லைன் போடுறேன் பாருங்க. ஸோ அதுல எது சின்ன நம்பர்? மினிமேக்ஸ்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்லாம் பிகர் நம்பர். அந்த பிகர்ல எது ஸ்மாலா இருக்கு பாருங்க, ஸ்மாலா இருக்கிறது எது 5. ஸோ அதை நான் சர்க்கிள் பண்றேன். ஸோ அந்த 5 தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸோ இங்கேயும் 5 தான் வருது. ரோ வைஸ்லயும் ரோல பிகர் நம்பர் 5, காலம்ல ஸ்மால் நம்பர் 5. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு, சேமா இருக்கா? ஸோ அந்த 5 தான் பாக்ஸ் சர்க்கிள் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ பாக்ஸும் சர்க்கிளும் சேர்ந்து ஒரு நம்பர் வருதுல, ஸோ அந்த 5 தான் அது. ஸோ அதுதான் ரெண்டு இடத்துல கண்டிப்பா 5 5 தான் வரும். ஸோ ஆனா நீங்க ரோல கண்டுபிடிச்சு அதுல எது பிகர் நம்பர், காலம்ல கண்டுபிடிச்சு அதுல எது ஸ்மால் நம்பர் சொல்லிட்டு லாஸ்ட் எழுதணும். ரெண்டு சேமா இருக்கு. ஸோ அப்போ மேக்ஸிமின் ஈக்குவல் டு மினிமேக்ஸ். ஸோ மேக்ஸிமின் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் ஈக்குவலா இருந்தா அப்ப சேடல் பாயிண்ட், தட் இஸ் கால்ட் சேடல் பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த பொசிஷனை. ஸோ இப்போ ஈக்குவலா இருக்கு, 5 சொல்லி ஈக்குவலா இருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் த கேம். வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு அந்த 5 தான். இந்த 5 தான் ஆன்சர். வேல்யூ ஆஃப் த கேம் சொல்லிட்டு எழுதணும். 5 எழுதிட்டு கீழே சேடல் பாயிண்ட் சொல்லிட்டு அந்த 5 எந்த பொசிஷன்ல வருது பாருங்க. அது 5 எதுக்கு வருது? A2 கமா, சோ நான் ரவுண்ட் பண்ணிருக்க நடுவுல 5 இருக்குல, அதுக்கு நேரா என்ன இருக்கு லெஃப்ட்ல? எந்த ரோல இருக்கு? செகண்ட் ரோல செகண்ட் காலம், அதாவது A2 கமா B2. அதுதான் பாயிண்ட். A2 கமா B2. இதோட மீனிங் வந்து என்னன்னா, சோ பிளேயரோட ஸ்ட்ராட்டஜி வந்து செகண்ட் ரோல இருக்க அந்த A2 தான் பிளேயர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. பிளேயர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் B வந்தா B2. இதுதான் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் இதுல இந்த கேம்ல யார் வின் பண்ணுவாங்கன்னா பிளேயர் ஏ தான் ஃபேவரபிள் டு வின், பிகாஸ் வேல்யூ த கேம் 5 வருது ஆன்சர். ஸோ அதனால எழுத தேவையில்ல. பட் இதுல கான்செப்ட் வந்து என்ன, வேல்யூ த கேம் ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்தா ஸோ பிளேயர் ஏ தான் வின் பண்ணுவாங்க. த ஃபேவரபிள் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஃபார் பிளேயர் இஸ் வந்து என்னன்னா பிளேயர் ஏ தான் வந்து வின்னிங் பாசிபிள், பிகாஸ் இது பாசிட்டிவா இருந்தா. வேல்யூ த கேம் நெகட்டிவ்ல வந்தா பிளேயர் பி தான் வின் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஸோ ஆனா பட் இதுதான் ஆன்சர், இது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ ரோ வைஸ் ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணுங்க, அதை அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டு அப்படியே எழுதுங்க. காலம் வைஸ் மேக்ஸிமம் நம்பரை பாக்ஸ் போட்டு அப்படியே கீழே எழுதுங்க. ஸோ எந்த நம்பர்ல பாக்ஸும் சர்க்கிளும் வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு ரோல பிகர் நம்பர், மினிமேக்ஸ் ஈக்குவல் டு அந்த காலம்ல ஸ்மால் நம்பர். ரெண்டுமே சேமா தான் இருக்கு, அதுதான் நடுவில் வந்திருக்கு. ஸோ மினிமேக்ஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் 5 எழுதிட்டு வேல்யூ த கேம் ஈக்குவல் டு அந்த 5 திருப்பி எழுதிட்டு, ஸோ அந்த 5 இருக்கிற பொசிஷன் A2க்கு B2க்கு நேரம் தானே இருக்கு, கரெக்டா A2 நேரா B2க்கு கீழே இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ A2 B2 அந்த இடத்துல தான் இந்த 5 இருக்கு. ஸோ அப்போ சேடல் பாயிண்ட் ஈக்குவல் டு A2 கமா B2 போடணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது வந்து மேக்ஸிமம் மினிமைஸ் பிரின்சிபல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வெரி ஈஸி கான்செப்ட். கேம் தியரி கான்செப்ட் நிறைய எல்லா சமம் யூடியூப்ல அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, ஆப்ரேஸ் ரிசர்ச் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை நல்லா பாருங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்லயும் போடுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.